மக்களே, கொரோனாக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே செகண்ட் இன்கம் ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக தடி எடுத்துலாம் தண்டல்கார மாதிரி எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. குக்கிங் பண்றது என்ன, விளாக் பண்றதுன்னா, டிராவல் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுல சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு சில பேர் அது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பிரைவசியை மொத்தமா யூடியூப்ல அடகு வச்சு, நான் எங்க போய் குளிக்கிறேன், என்ன சோப்பு போடுறேன், என் வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நகை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற மொத்த பிரைவசியுமே கண்டென்ட் கண்டென்ட் யூடியூப் காசுன்னு சொல்லிட்டு அதுலயே ரொம்ப பைத்தியமாயிடுறாங்க. இதனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஆந்திரால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா கல்யாணமான ஒரு பொண்ணு வந்து கண்டென்ட் யூடியூப் வியூஸ் பெருசா பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற யூடியூப் பைத்தியத்துல தான் கட்டின சொந்த புருஷனையே வேற ஒரு பொண்ணு கூட தப்பா வச்சு பேசி என் புருஷனுக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்புன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவா போட்டு அது வியூஸ் ஏத்தி காசு பார்த்து இந்த மாதிரிலாம் அழிச்சாட்டியம் பண்ணதுனால இதுல டென்ஷனான அந்த பொண்ணோட புருஷன் கொடூரமான முறையில் அந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது ஆந்திரால நடந்த கொடூரமான சம்பவம். மக்களை இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்துல மாதாப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குதுங்க. அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான் நீங்க போட்டோல பாக்குற இந்த வைஷ்ணவி. இந்த வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிரைமரி வேலை அப்படின்னாலே யூடியூப் தான். இவங்க வந்து வைஷ்ணவி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்தாங்க. அந்த யூடியூப் சேனல்ல முழு நேர கண்டென்ட் போறதா இவங்களுடைய வேலை. மற்றபடி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. நான் எங்க போறேன், எங்க வர்றேன், என்ன திங்கிறேன், என்ன பண்றேன் சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு போட்டு சம்பாதிக்கிற மட்டும்தான் இந்த பொண்ணோட தாட்டாவே இருந்திருக்கு. சோ இப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த யூடியூபர் பொண்ணு வைஷ்ணவி பக்கத்துல ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க ஹரிபாபு அப்படி சொல்லிட்டு நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவரும் ஒரு யூடியூபர் தான். சோ இந்த ரெண்டு யூடியூபருமே சந்திச்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு இந்த பையனும். சோ ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க, நீங்க ஒரு யூடியூபரா, சூப்பருங்க, நானும் யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் ஷேர் பண்ணி ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க. போக போக இந்த ரெண்டு யூடியூபருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது காதலா மாறி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த வைஷ்ணவி வீட்டுல வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சரிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஹரிபாபு வீட்டுல ஒத்துக்கல. அந்த மாதிரி யூடியூப்ல வேலை பார்க்கிற, யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்கிற பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம், வேற நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹரிபாபோட பெத்தவங்க இந்த காதலுக்கு ஒத்துக்கல. இதுல டென்ஷனா இந்த ஹரிபாபு வீட்டை மீறி எதிர்த்து கோயில வச்சு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் நல்லபடியா தான் போயிருக்கு. சோ வீட்டை எதிர்த்து இந்த ஹரிபாபு இந்த வைஷ்ணவியை கோயில வச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வைஷ்ணவியோட வீட்டுக்கே போயிட்டு அது மாமனார் வீட்லயே இவர் போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே யூடியூபர், கேட்கவா வேணும். ஸோ டெய்லி மக்களே புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த படத்துக்கு போகிறோம், நாங்கள் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த டேட்டு போட போகிறோம், இந்த சினிமா பார்க்க போகிறோம், நாங்கள் இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்னெல்லாம் பிரைவசியாக வைக்கணும், எதெல்லாம் ஊருக்குள்ள சொல்லக்கூடாது, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்குன்னு சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே யூடியூப்ல கண்டென்ட்டா போட்டு வியூஸ் பார்க்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இந்த வைஷ்ணவி. ஆனா இந்த வைஷ்ணவி வந்து வியூஸ் ஏறும் நினைச்சு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து போட்ட வீடியோஸ் எல்லாமே பெருசா அந்த அளவுக்கு வியூஸ் போகல. ஒரு 50,000, ஒரு 1,00,000, 70,000 அந்த மாதிரிதான் போயிருக்கு. அது மூலயமா ரொம்ப பணம் வந்து இந்த வைஷ்ணவிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எப்படி நம்ம யூடியூப்பை வந்து பிரபலப்படுத்தலாம், எப்படி நல்லா வியூஸ் போட்டு காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் காசு அப்படின்ற மைண்ட் செட்ல இந்த வைஷ்ணவி இருந்திருக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்துறவங்க காசுக்காக நான் என்ன கண்டென்ட் வேணாலும் போடுவேன் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்த அந்த வைஷ்ணவி ஒரு கட்டத்துக்கு மேல நாம புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்புன்னு சொல்லி விட்டுருவோம், அதை வச்சு ஸ்கிரிப்டடா ஒண்ணு பண்ணுவோம், நல்லா வியூஸ் போன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் புருஷன்கிட்டையும் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி ஓகே எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட சேர்ந்து அந்த புருஷனுக்கு கள்ள தொடர்புன்ற மாதிரி ஸ்கிரிப்டட் வீடியோ போட்டிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இந்த வைஷ்ணவியை விட மத்த வீடியோ வந்து வியூஸ் பெருசா போல, தான் புருஷனுக்கும் இந்த பொண்ணுக்கு கள்ள தொடர்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அழுகுது, மக்களே ஹாய் நான் உங்க வைஷ்ணவி பேசுறேன், ஒரு பேட் நியூஸ், என் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு மக்களே நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோ வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அதுக்கு நல்ல ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ருசி கண்ட பூனை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வியூஸ் வரல, காசு வரலன்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இந்த வைஷ்ணவி புருஷனை வச்சு புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்புன்னு சொல்லி நிறைய வியூஸ் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரியா பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு இருக்கிற கள்ள தொடர்பை எங்க அம்மா தட்டி கேட்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்கார வச்சு புருஷனை வர வச்சு அவங்க அம்மா கேட்கிறாங்க, மருமனே எந்துக்கும் இந்த மாதிரி இக்கோ விட்டல் பெட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளத்துறவை பத்தி அப்பா அம்மாக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இவ வந்து கேளுங்கம்மா என் புருஷன் நல்லா கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சினிமால வர்ற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டடா வீடியோ ரெடி பண்ணி அதையும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட புருஷனை வச்சு வேற ஒரு பொண்ணு கூட கள்ளத்துறவை ஏற்படுத்துற மாதிரி ஸ்கிரிப்டட் வீடியோ 3-4 போட்டு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க இந்த வைஷ்ணவி. இந்த மானங்கட்ட கேடுகட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ போட்டுதான் பணம் சம்பாதிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன்காரனும் கேட்கவே இல்லை. சரி பொண்டாட்டி ஆசைப்படுறா, வயசு அவளும் ஒரு யூடியூபர் தானே, நம்மளும் ஒரு யூடியூபர் தானே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஹரிபாபு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விட்டுறான். ஆனா அந்த வீடியோ வந்து வைரல் ஆக ஆக அவன் எந்தெந்த ஊருக்குலாம் வேலை விஷயமா போறானோ அங்கங்கெல்லாம் வந்து என்னப்பா உன் பொண்டாட்டி ஏமாத்துறாமே, வேற ஒரு பொண்ணுக்கு உனக்கும் கள்ள தொடர்பாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பச்சை பச்சை அசிங்கசியமா இந்த ஹரிபாபு வந்து ஊர் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக தான் இந்த ஹரிபாபு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோமோ, பொண்டாட்டி பேச்சை கேட்டு எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்புன்ற மாதிரி ஸ்கிரிப்டட் வீடியோ போட்டு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில இருந்திருக்காரு. அந்த விரக்தியோட உச்சம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பொண்டாட்டி கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேசாம அவ என்ன சொன்னாலும் சரி ஓகே சரிம்மா பண்ணி தொலைறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் பட்டுக்கிட்டே இருந்திருக்கா அப்படி. சோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதே இதுக்கிடையில நீங்க போட்டோல பாக்குற இந்த வைஷ்ணவி வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத கூட அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பிரெக்னன்ட் டெஸ்ட்டை வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. பொதுவா ஒரு பொண்ணு தான் பிரெக்னெண்டா இருக்கனா இல்லையா அப்படின்றத யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்ரூம்குள்ள 4 சுவத்துக்குள்ள யாருக்கும் ஆம்பளையாளுக்கு தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னங்க நான் மாசமாயிட்டேன்னு வந்து காட்டுவாங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில வச்சிருக்கணும். இந்த வைஷ்ணவி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் வியூஸ் பணம் பைத்தியம் பிடிச்சு அந்த பொண்ணோட யூரினை பிடிச்சு அந்த டிராப் விடும் பாத்தீங்களா, அதை நம்ம எல்லாரும் முன்னாடி விட்டு பாருங்க அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அது கூட காட்டுறாங்க. அது இவன் வந்து சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போறது, செக்அப் போடுறது, டெஸ்ட் எடுக்கிறது, மாத்திரை முழுங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஸோ எல்லாமே வீடியோவே போட்டிருக்காங்க. அதுக்கு மறுநாள் தான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையே நடந்திருக்கு. சோ பழைய பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த வைஷ்ணவி வந்து வேற ஏதோ யூடியூப் ரிலேட்டடா கண்டென்ட் எடுக்கணும் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹரிபாபுட்ட கேட்கும் போது ஏற்கனவே இந்த நம்ம பொண்டாட்டி வேற ஒருத்திக்கும் நமக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டு வியூஸ் வாங்கிட்டா. ஆனா நம்மளுடைய மன ஊருக்குள்ள சந்தி சிரிக்குதேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரொம்ப கடுப்புல வன்மத்துல இருந்த ஹரிபாபு அதெல்லாம் எடுக்க வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை போயிருக்கு. ஒரு மாதிரி வாக்குவாதம் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போனா அந்த வாக்குவாதத்தின் உச்சத்துல இந்த ஹரிபாபு கொடூரமான முறையில என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்துல அதாவது அந்த ரூம்க்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து தான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மாசமா இருக்க வயிற்றுல 5 மாத்த புள்ள இருக்குன்ற கூட பார்க்காம அவ்வளவு கோவத்துல சர்ற மாதிரியா கிட்டத்தட்ட 18 வெட்டுக்கு மேல வெட்டியிருக்காங்க கொடூரமான முறையில. சோ வைஷ்ணவி அந்த மாதிரி கொடூரமா வெட்டினதுக்கு அப்புறமா அந்த ஹரிபாபு வந்து கத்தியோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி அதுக்கப்புறமா சத்தம் கேட்டு அவங்களுடைய அம்மாவும் தம்பிக்காரன் உள்ள வந்து என்ன ஏதுன்னு பார்த்து ஐயோ என் புள்ள இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எல்லாரையும் வர வச்சு போயிட்டு எடுத்து போய் செக் பண்ணும் போதுதான் சொல்றாங்க, இல்லங்க இட்ஸ் டூ லேட், உங்க பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த செய்தியில எனக்கு பர்சனலா உச்சக்கட்ட கோபம் யாரு மேல தெரியுமா, அந்த வைஷ்ணவியோட ஆத்தாக்கரி மேல. நீங்க பாருங்களேன், ஐயோ என் பொண்ணு இப்படி போயிட்டாலே இப்படி பண்ணிட்டாலும் சொல்லிட்டு இந்த கதை கதறாங்கல்ல, இந்த ஆத்தாக்கரியை தான் போட்டு மிதிக்கணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு அம்மாவும் தான் பொண்ணு இந்த மாதிரி கண்டென்ட் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயே பைத்தியமா கிடக்குது அப்படின்னா யாரும் சும்மா விட மாட்டாங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பாங்க, ஒழுங்கா வேற வேலையை பாரு இதுல பண்ணாதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வைஷ்ணவி வந்து தான் பிரெக்னண்டா இருக்கிறது டெஸ்ட் பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு 4 சோத்துக்குள்ள மட்டுமே வச்சு பண்ண வேண்டிய விஷயங்களை ஊரறிய சொல்றது, மருமகனைய இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சு பேசுற, இதெல்லாம் ஒரு ஆத்தாக்காரி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கணும், அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 போடு பொட்டத்திலேயே போட்டு ஒழுங்கா கெட அப்படின்னு சொல்லிட்டு திட்டணுமா இல்லையா? அது எதுவுமே பண்ணாம இந்த அம்மாவும் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மருமகனே ஏதோ பிள்ளைய வச்சிருக்காம நல்லா நடிச்சிருக்கணும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் காசு சேர்த்து ஜாலரா போடும் போது கடைசியில பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுகுது. இப்ப சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குது அறிவு இல்லைன்னு வேற, கண்டிக்கிற இடத்துல அங்க அம்மா காரி இருக்கால, அம்மா கண்டிக்கணும்ல, கண்டிக்கிறப்பெல்லாம் கண்டிக்காம அந்த பொண்ணு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உட்காந்து அழுகுறாங்க பாருங்க. இந்த கொடுமையான சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க போட்டோல பாக்குற இந்த வைஷ்ணவியோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சார் இந்த மாதிரி அந்த ஹரிபாபு என் மருமக வந்து என் பிள்ளை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கேன், வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவல் பஞ்சாயத்து என்ன, இந்த மாதிரி எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கள்ளத்தொடர்பை ஏற்படுத்தி ஒரு கண்டென்ட்டை போட்டு அதுல வியூஸ் பார்த்து என் பொண்டாட்டி மேல கோவப்பட்டு அந்த ஹரிபாபு பண்ணிட்டா அப்படின்றதா. ஆனா இவங்க அம்மா அப்படியே பிளேட்டை மாத்தி வரதட்சணை கொடுமை சார் அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓடி போன ஹரிபாபு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வைஷ்ணவியோட உடம்பு அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு இறுதி அஞ்சலாம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் மூடிக்கிட்டு அந்த குடும்பம் இருக்கணும்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூடியூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை ஓரம் கட்டிட்டு அடுத்த பொழப்ப பார்க்கணும்ல. அதை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மக்களே என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க, என் பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டோம், என் பொண்ணை போய் அடக்கம் பண்ணியாச்சு, என் பொண்ணுக்கு 18வது நாள் காரியம் பண்ணியாச்சு, என் பொண்ணுக்காக படையலை போட்டாச்சு, என் பொண்ணுக்காக சாமி கும்பிட்டாச்சு, என் பொண்ணோட போட்டோ வந்திருக்கு, போட்டோ மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை வச்சே வீடியோவா போட்டீங்க பாருங்க. இது ஃபுல்லா அந்த பிரெக்னன்ட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமே அந்த பொண்ணு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே 7-8 வீடியோ போட்டு அதையும் காசா பார்த்திருக்காங்க.
இவனுக்கு இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க. இது ஆந்திரால மட்டும் இல்ல மக்களே, தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற தப்பான்னு கேட்டா தப்புன்னு சொல்லல. எல்லாருக்குமே செகண்ட் இன்கம் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா முக்கியம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வருமானம் பாக்குறது, குடும்பத்தை முன்னேற்றுறது எல்லாம் ஓகே தான். நான் கூட செய்தி சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாத்துக்குமே பிரைவசின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து விளாக் பண்றோம், நாங்க டிராவல் பண்றோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம குடும்ப தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் சொல்லலாம், கண்டென்ட்டா மாறும், இதெல்லாம் பண்ணலாம். மக்களே இதான் எங்க பாத்ரூம், இதான் எங்க வீடு, இதான் எங்க கிச்சன், என்கிட்ட இவ்வளவு நகை இருக்குது, இவ்வளவு பணம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் புள்ள இங்கதான் கக்கா போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டென்ட்டா மாத்திர அந்த மென்டாலிட்டி தான் தப்புன்னு நான் சொல்றேன். நான் இந்த ஹரிபாபு மற்றும் இந்த வைஷ்ணவி இந்த யூடியூபர் தம்பதியினருக்கு அந்த குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன் அப்படின்னா இவனுங்க இப்பவே யூடியூப் கண்டென்ட் வியூஸ் பணம் நாலஞ்சு அவனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. குடும்பம் வந்து நடுத்தரல வந்துச்சு. இந்த லட்சணத்துல இவங்க குழந்தைய மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களை இதான் என் குழந்தை படுத்திருக்கு, என் குழந்தை கக்கா போச்சு, என் குழந்தை ஜட்டி போட்டுச்சு, என் குழந்தை நடந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சே ஒரு வியூஸ் பார்த்து வீடியோ போட்டு குழந்தை கண்டென்ட் மேக்கிங்கா கண்டென்ட்டுக்காக மட்டுமே பார்த்திருப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா பாசம் இருக்கும், எங்க அந்த குழந்தைக்கான பாசம் கிடைச்சிருக்கும்? அதுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. மக்களே நான் இப்பயும் சொல்றேன், ஒரு செகண்ட் இன்கம்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு விளாகு, அப்புறம் டிராவலு, அப்புறம் குக்கிங் வீடியோ இதெல்லாம் போடுறது தப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறது, சில விஷயங்கள் சொல்றது, அது மூலமா நமக்கு யூடியூப் மூலமா வருமானம் வர வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா எல்லாத்தையுமே கண்டென்ட்காக வியூஸ்க்காக இதை பண்ண காசுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால நார்மலா மனுஷ மக்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது. ஒரு நல்லது கெட்டதை கூட நீங்க வந்து கண்டென்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது நல்லா இருக்கே, இதை போட்டு தம்னையில இந்த மாதிரி வச்சா நல்லா வியூஸ் போகும், நல்லா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஃபுல்லா கண்டென்ட்ல மாறிடும். அப்புறம் மனுஷனா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? சோ ஆந்திரால நடந்த இந்த சம்பவம் தான் அங்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இடத்துல இந்த செய்தியில யாரு மேல முழுக்க முழுக்க தப்பு? பொண்டாட்டிய கண்டிக்க தவறுனா ஹரிபாபுவா, இல்ல வந்து நாம தான் பெரிய யூடியூபர் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸை போட்டு கடைசியில போய் சேர்ந்த இந்த பொண்ணு மேல தப்பா? இல்லாட்டி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பெரியவங்க, இந்த பொண்ணோட அம்மா எதுவுமே சொல்லாம அதுவும் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாரலா போட்டு அடிச்சு அவங்க மேல தப்பா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.